ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு: குரு தத்துவம். மகாஜனங்களே, உலகத்தில் குரு என்ற வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். ஆனால் குரு யார் என்று தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. குரு தத்துவத்தை அறியாமல் எப்படி குருவை வணங்க முடியும்? குருநாதன் என்பவர் யார்? உபதேசிப்பவர். உபதேசம் எதற்கு? ஈஸ்வர சேவைக்கு, அதாவது மரண துக்க சாந்திக்காக. துருவன் 5 வயதில் தவம் புரிந்தான். அப்போது நாரதர் உபதேசித்தார். ராமனுடைய குரு வசிஷ்டராவார். இவர்கள் யாரும் குருவை சேவித்தது கிடையாது. அர்ஜுனன், சுந்தோபசுந்தர்கள் யாரும் குருவிற்கு சேவை செய்ததாக தெரியவில்லை. உபதேசம் கொடுத்தவர்களுக்கு சேவை செய்தால் நன்மைக்கு பதிலாக தீமைதான் ஏற்படும். அது எப்படி என்றால், நமக்கு ஒரு வயலில் பயிர் செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கு வித்து வேண்டும். வித்து உள்ளவர்களிடம் வித்தை வாங்கி பயிரும் செய்தாகிவிட்டது. பிறகு வித்து தந்த ஆளை தேடி கண்டுபிடித்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது எனக்கு லாபம் அல்லது பலன் கிடைக்க வேண்டுமானால் விதைக்கு சேவை செய்ய வேண்டும். அதுவல்லாமல் வித்து தந்தவருக்கு சேவை செய்து கொண்டு இருந்தால் யாதொரு நன்மையும் ஏற்படுவதில்லை. இப்போது நாம் சாதாரணமாக செய்து வருவது விதையில்லாத விவசாயம். அதனால்தான் நாம் நாசமடைந்து கொண்டிருக்கிறோம். இப்போது விதையை சேவிக்காமல் அது நாசமடைந்து போகிறது. அந்த விதை உயிராகும். அதனால் உயிராகிய விதையை சேவிக்க வேண்டும். இப்போது நமது உயிர் நீர் வடிவமாக நவத்வாரங்கள் வழி வெளியே சென்று அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி நவத்வாரங்களின் வழியாக வெளியே சென்று உயிர் அழிவடையாமல் இருப்பதற்குள்ள வழியை உபதேசித்து தருபவர்தான் குரு. ஆனால் பலன் எப்படி கிடைக்கும்? அந்த குருவிற்கு சேவை செய்தால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. உபதேசத்தின்படி வேலை செய்ய வேண்டும். வேலையில்தான் பலன் உள்ளது. வேலை செய்வதனால்தான் பலன் கிடைக்கிறது. வேலை மனதிலிருந்து உண்டாகிறது. அம்மனம் இல்லையெனில் வேலையோ பிரம்மாவோ உலகமோ இல்லை. அதனால்தான் பந்த மோட்சத்திற்கு மனமே காரணம் என்றும் குரு சிஷ்யன் என்ற நிலை இல்லை என்றும் சொல்ல காரணம். அவனவனுக்கு அவனவன் மனமே குரு. ஆத்ம நமஸ்காரம்.